எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் சுபா. நான் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் வானகரமில் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அண்ட் லிவர் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லணுன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஹெல்த் கேர் செயின்ஸ் ஆஃப் இந்தியா. எங்ககிட்ட எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து காஞ்சிபுரமில் கண்டக்ட் பண்ணுற கேம்பை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலாக வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அண்ட் லிவர் டிசீஸ் ஃபோக்கஸ் பண்ணுற கேம்ப். ஸோ இப்போது ஜென்ரலாகவே நிறைய டிசீஸ் நம்ம பார்க்குறது வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வந்து நம்ம அதை கண்டுபிடிச்சி டயக்னோஸ் பண்ணோன்னா நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு வந்து குடலில் கேன்சர் வர ப்ராப்ளம் இருக்குது. வயிற்று கேன்சர் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு சாதாரண நெஞ்சு எரிச்சல்னு வருவாங்க. எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கும்போது உணவு குழாய் இல்லை ஈசோஃபேகஸ் இல்லை வயிற்றில் வந்து நிறைய புண்ணு இருக்கலாம். அது வந்து நம்ம இக்னோர் பண்ணோன்னா கேன்சராக கூட மாறலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கூட நம்ம சீக்கிரமாகவே கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து லிவர் அண்ட் பித்தம்பையில் நிறைய கல் வர ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி லேடிஸ் அண்ட் ப்ரெக்னன்சி டைமில் இல்லை வந்து அவங்க யங்ஸ்டர்ஸில் கூட நிறைய கால் பிளாடர்ஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ சீக்கிரமாக நம்ம ஏர்லியாக ஸ்கேன் அந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணோன்னா அந்த கால் பிளாடர் வந்து சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அப்புறம் நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, சரியாக தூங்குறது இல்லை, சரியாக சாப்பிட்றது இல்லை, நிறைய இந்த மாதிரி லேட் நைட் பார்ட்டிங், அவுட் சைட் ஃபுட்டு, அதுக்கப்புறமா ஸ்மோக்கிங் அதெல்லாம் நிறைய பயன்படுத்துறதுனால இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும். ஸோ நம்ம சாதாரணமாக யார் ஒரு மீட்டிங் போனாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸாம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, வயிறு கலக்குது மேடம் தான் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் கட் அண்ட் உங்கள் பிரெயின் வந்து இட் இஸ் கனெக்டட். ஸோ நிறைய ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கு நிறைய வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ப்ராப்ளம் வருது. அது அசிடிட்டியாக இருக்கலாம், அது இல்லாட்டி பேதியாக இருக்கலாம், இல்லை வந்து கான்ஸ்டிபேஷனாக இருக்கலாம். ஸோ அது பேர் வந்து ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். ஸோ இந்த மாதிரி அதிகமாக நாங்கள் பார்க்குறது வந்து வயிற்றில் புண்ணு தான் பார்க்குறோம். ஸோ ஸ்மோக்கிங் பொறுத்த வரைக்கும் அது ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ்லாம் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுறாங்க. ஸோ அதை அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா தெரியல. பட் ஸ்மோக்கிங் வந்து டெஃபினெட்லி வி ஷுட் அவாய்ட். அண்ட் ஸ்மோக் பண்ணிவிட்டு ஆல்கஹால் குடிச்சிட்டு சாப்பிடாமல் இருக்கிறதுனால நிறைய நாங்கள் ப்ளீட் கேசஸும் பார்க்குறோம். வயிறில் புண்ணு மட்டும் இல்லாமல் அந்த வயிறில் புண்ணு வந்து ப்ளீட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனாக இருக்கும். நாங்கள் ஐசியூவில் அட்மிஷன் போட்டு அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எதாக இருந்தாலும் நம்ம பேட் ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வந்து சுகர்ஸ், அதாவது ரொம்ப ஸ்வீட்ஸ் வந்து தவிர்க்கணும். நீங்கள் வந்து காஃபியோ டீயோ வந்து சுகர் வந்து ஹாஃப் சுகராக போடுங்க, இல்லை வந்து சுகர் ஃப்ரீயாக சாப்பிட்றது கூட நல்லது. அண்ட் ஈவன் கிட்ஸ், சின்ன வயசில் குழந்தைங்களுக்கும் நிறைய நம்ம சாக்லேட்ஸ் கொடுக்குறது, அது கேக் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர் ஒயிட் கலரில் இருக்கிறது. செகண்ட் ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து மைதா, ப்ராசஸ்ட் ஃபுட்டு, இந்த பரோட்டா ஐட்டம்ஸு, ஒயிட் ப்ரெட்டு, அந்த மாதிரி பன்னு, பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். தேர்ட் வந்து மில்க். ஓகேங்களா? ஸோ மில்க் வந்து லிமிட்டாக தான் குடிக்கணும். நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்க, நைட்டு வந்து பால் குடிச்சு தூங்குறது நல்லது, பட் அதுதான் அசிடிட்டி காஸ் பண்ணும். நிறைய பேருக்கு பால் சேராமல் கூட இருக்கலாம். பால் குடிச்சா வயிறு கலக்கும், ப்ளோட்டிங் வரும், கேஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒயிட் ஐட்டம்ஸ் 3 வந்து நம்ம அவாய்ட் பண்ண நல்லது. ஒன்று ஒயிட் சுகர், ப்ராசஸ்டு ஃபுட்டு, மைதா, அப்புறம் மில்க். ஸோ இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அவுட் சைட் ஃபுட் ஒன்ஸ் இன் அ வைல், லைக் வீக்லி ஒன்ஸ் சாப்பிடலாம். பட் டெய்லி வெளியில் சாப்பிட்றது, இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபைபர்னு சொல்லுவாங்க. அது வந்து நிறைய காய்கறி, பழங்கள், கீரை, வாரத்துக்கு 3 நாள் கண்டிப்பாக கீரை சேர்க்கணும். அண்ட் சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். என்ன சீசனில் இருக்கோ அது சீசனல் ஃப்ரூட்ஸ் சேர்க்கணும். அண்ட் காய்கறி பொறுத்த வரைக்கும் டெய்லி நீர் காய்கறி சேர்க்கணும். அந்த சொரக்காய், பொடலங்காய், பீர்க்கங்காய் அதெல்லாம் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும். அதை தவிர்த்து யங்ஸ்டர்ஸ் வந்து கொலஸ்ட்ரால் இல்லை, சுகர் இல்லை அப்படின்னா பேரிச்சப்பழம் டெய்லி சாப்பிட்லாம். கருப்பு திராட்சை, எல்லாம் மிக்ஸ்டு நட்ஸ், பாதாம், அதுக்கப்புறமா வந்து ரேசன்ஸ், திராட்சை, ஓரளவுக்கு வந்து பிஸ்தா, அதெல்லாம் நம்ம நல்லா டயட்டில் சேர்க்கணும். அண்ட் வாக்கிங் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். எக்ஸசைஸ், நீங்கள் வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்னு எல்லாரும் ஒரு எக்ஸ்கியூஸ் தான் பண்ணுவாங்க. பட் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒரு ½ அன் ஹவர் நம்மளுக்காக ஒரு யோகா பண்ணுறதோ, இல்லை வாக்கிங் போகிறது, இல்லை ஜிம் போகிறது, உங்களுக்கு என்ன வந்து பிடிக்குமோ அது பண்ணுங்கள். பட் டெய்லி ஒரு 45 minutes to ½ அன் ஹவர் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். கான்ஸ்டிபேஷன், மனச்சிக்கல் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து ஸ்லீப், தூக்கம். நைட் ஃபுல்லாக ரீல்ஸ் பார்க்குறது, யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறது, நைட்டு 2 மணி 3 மணிக்கு தூங்கி காலைல திருப்பி 6 மணிக்கு எஞ்சி ஓடுறது, இட் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா நல்லா தூங்கினா தான் உங்கள் டைஜஷன் நல்லா இருக்கும். நல்ல ஒரு 8 மணி நேரம், 7 to 8 hours தூங்கணும். யூ மஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் ஸ்லீப்.
ஸோ நான் வந்து 3 ஹவர்ஸ் தான் தூங்குறேன், ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நாளைக்கு அது வந்து பின்னாடி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணும். அது மெயின் ப்ராப்ளம் வந்து உங்கள் டைஜஷன். ஒழுங்காக வந்து ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகாது. காலைல எழுந்துச்சா நிறைய வயிறில் வந்து உப்புசமாக இருக்கும், ப்ளோட்டிங்காக இருக்கும். பிகாஸ் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ஸ்லீப் ப்ரையாரிட்டைஸ் பண்ணல. ஸோ ஸ்லீப் வந்து எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து ப்ளீஸ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நாளைக்கு ஓவரால் உங்கள் ஹெல்த் அதில் இம்ப்ரூவ் ஆகும்.